அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் வறுமையிலும் நேர்மை இயல் 2 துணை பாடப்பகுதியை பார்த்தோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? நேர்மை, பொறுமை மிகச்சிறந்த நற்பண்புகளை அந்த பாடம் மூலம் நாம் கற்றுக்கொண்டோம் இல்லையா? அந்த பாடத்தினை தொடர்ந்து நமக்கு கற்பவை கற்றபின் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கற்பவை கற்றபின் பகுதி நாம் சென்ற உரைநடை பாடத்திற்கு கூட பார்த்துருக்குறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இது முற்றிலும் மாணவர்களுக்கான பகுதி. இந்த பகுதியில் மாணவர்களும் ஆசிரியரும் விவாதிக்கக்கூடிய பகுதி என்பதால் நாம் வீடியோ வகுப்பு மூலமாக நம்முடைய விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம துணைப்பாட பகுதியில் கற்பவை கற்றபின் 2 வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 2 வினாக்களும் மாணவர்களாகிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை ஆசிரியர் சரிபார்த்து கூற வேண்டும். தற்போது நாம் நேரடியாக சந்திக்க முடியாத காரணத்தால் நாம் வீடியோ கிளாஸ் ரூம்ஸ் மூலமாக மீட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் நம்மளோட டிஸ்கஷன்ஸை நாம் இங்கே தொடர்ந்து பண்ணலாம். வாங்க, நான் உங்களுக்காக சில கருத்துக்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய முதலாவது வினா, நாம் என்னென்ன நற்பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் பட்டியலிடுக. நான் சில நற்பண்புகளை உங்களுக்காக பட்டியலிட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நற்பண்புகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு பிடித்த நற்பண்புகள், பயன் தரக்கூடிய பண்புகளை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். முதலாவது, காலையில் எழுதல். 2வது, கல்வி கற்கும் பழக்கம். 3, மூத்தோர் சொல் கேட்டல். 4, பொய் சொல்லாமை. 5, களவு செய்யாமை. 6, சோம்பேறியாய் இல்லாமை. 7, அடுத்தவரை கெடுக்க நினைக்காமை. 8, பொறாமை கொள்ளாமை. 9, கோபம் கொள்ளாமை. 10, நன்றி மறவாமை. 11, எளியோர்க்கு உதவ எண்ணுதல். 12, பிறந்த மண்ணை பெற்ற தாயினும் மேலாக காக்க எண்ணுதல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய நற்பண்புகள். நீங்களும் இதே போல் இன்னும் நிறைய நற்பண்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய கமெண்டில் பதிவிட்டு மற்ற மாணவர்களுக்கும் பயன்பெற உதவ வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய 2வது வினா, நேர்மையானவர் என்று நீ யாரை நினைக்கிறாய்? அவரை பற்றி 5 மணித்துளி பேசுக. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பிடித்த நேர்மையான மனிதரை பற்றி, உங்களுக்கு ஐடியலாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நீங்கள் இந்த இடத்துல பேசலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கர்ம வீரர் காமராசரை பற்றி பேச நினைக்கிறேன். வாங்க, என்னுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் கர்ம வீரர் காமராசரை நேர்மையானவர் என நினைக்கிறேன். அவரை பற்றி சில விவரங்களை இங்கே பார்ப்போம். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் குமாரசுவாமி, சிவகாமி அம்மாள். காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே உங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு காமராசரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். காமராசருடைய தாயார் தண்ணீர் பிடிப்பதுக்கு எப்போவுமே தெருவில் தான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்களாம். அதனால் அந்த ஊரை சேர்ந்த அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணாராம், காமராசருடைய வீட்டுக்கு ஒரு குழாய் இணைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கார். அதற்காக அவர் எந்த கட்டணமும் வாங்காமல், இது முதலமைச்சருடைய வீடு இல்லையா அப்படின்னு அவர் போட்டுட்டு போயிட்டார். ஆனால் சரி, சிவகாமி அம்மாளும் சரின்னு அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் காமராசர் வந்ததும், இதை யார் போட்டு விட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம பஞ்சாயத்து தலைவர் சொல்லி தான் போட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இதற்காக பணம் வாங்கினாங்களா, பில்லு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டது, அதெல்லாம் எதுவும் வாங்கலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னதுமே காமராசர் உடனே அவங்கள வர வச்சு, இல்லை, ஒன்று பணம் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இந்த இணைப்பை துண்டிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு நேர்மையானவராக இருந்திருக்காரு அப்படின்றத
நாம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? நேர்மைக்கும் எளிமைக்கும் உதாரணமாக இருந்தவர் காமராசர். இவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, அரசரை உருவாக்குபவர், பெருந்தலைவர், கல்விக்கு கண் தந்தவர் என்றெல்லாம் புகழ்வர். இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுவார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து அரசியலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இவர் மக்களவை உறுப்பினராகவும் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நம் மாநில முதலமைச்சராகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியவர். காமராசர் 1954ஆம் ஆண்டு சென்னை முதலமைச்சராக பதவியேற்று 9 ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்தவர். நம் மாநில பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் விண்ணுலகம் அடைந்தார். அக்டோபர் 2 அப்படின்னு சொன்னதுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காந்தி ஜெயந்தி, நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் பிறந்த தினம். அன்று அவர் விண்ணுலகம் அடைந்தார். இவரின் மறைவுக்கு பின் இந்திய அரசு இவருக்கு 1976ஆம் ஆண்டில் பாரத ரத்னா விருது வழங்கியது. இவரை பெருமைப்படுத்தும் வகையில் பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் எனவும், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு காமராசர் பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், காமராசரை நான் மிகவும் நேர்மையானவர் என்று என்னுடைய தலைப்பாக எடுத்து பேசியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாரை நேர்மையானவர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் பேசி காட்டினீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்,